ஹாய் கைஸ், நம்ம இந்த மெமரி ரைட் சேனல் நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய அப்படிக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ளேயும் பேப்பர் ஒட்டி வச்சிருக்காங்க. இது பிச்சது இது வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வெடிக்க வச்சே ஆகணும். அப்படியே செய்யலாம். இங்க ஒரு பேப்பர் பாம் இருக்கு. வேலையை நிறுத்திட்டு போய் எத்தனை இருக்கோ? ஓ, கயிறு மாதிரி போகுது. ரெடியா? இவங்களே இவங்களா? சை. இது ஒன்னும் பொது காசைக்காக இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் கிடையாது. நம்ம பிரச்சனையை தீர்க்க ஒரு முடிவு எடுக்கிறேன். இதுக்கு மேல வர பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம தயாரா இருக்கணும் இல்லையா? பாவீங்க, ரொம்ப முக்கியமா இருப்பது. ஒருத்தன் போயிருக்கான், இவனுக்கு என்னடா? நம்ம ஊர் மக்களோட பாதுகாப்பை பத்தி யோசிங்க. ஏற்கனவே நம்ம படையோட பலம் குறைஞ்சு போச்சு. ஐயா ஒரு நிமிஷம். செய்தி கொண்டு வந்திருக்கேன். கேட் கிட்ட உடைஞ்சிருந்த பாறைகளுக்கு நடுவுல பொடிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அதைத்தான் நாங்க இப்போ வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா அந்த வெடிப்புனால முன்வாசலோட ஒரு பகுதி உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சு. அதை சரி செய்யறதுக்கு பாதி நாளைக்கு மேல ஆகும்னு சொல்றாங்க. சரி சரி புரியுது. அதை சரி செய்யறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் உடனே அனுப்பு. கண்டிப்பா. வேறக்காக வருத்தப்படுற மாதிரியே தெரியல. அவன் மட்டும் தடுக்கலன்னு இந்த ஊரே இருந்திருக்காது. காராவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவனால மட்டும்தான் சான் வில்லேஜ் ஆபத்துல இருந்து தப்பிச்சது. அவன் நல்லது செஞ்சிருந்தாலும் அவன் போனதுல இருந்து நமக்கு நிறைய கெட்டதுதான் நடக்குது. இன்னொரு செய்தி, வான்வழி காவலர்களுடைய சடலங்களை நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க. மேல இருந்து தான் நம்மள தாக்குனதா தெரியுது. இன்னொரு செய்தி ஐயா. என்ன இப்ப என்ன? பர்சூட் கோர் கிட்ட இருந்து ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்ல இருந்து பாதி நாள் போற தூரத்துல கான்குருவை கண்டுபிடிச்சிருக்காங்க. சுயநினைவுல இல்ல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. கான்குரோ அவரை கூட்டிட்டு வரவும் அவரோட பப்பட்ஸை சேகரிக்கவும் நம்ம படைகள் போயிருந்தாங்க. இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. காசேக்காகேவை பத்தி எதுவும் தகவல்? மத்தவங்க அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் தகவல் கிடைச்சிடும். இன்னும் இந்த ஊர்ல இருக்கிறது டெமாரி மட்டும்தான் போல. அவங்களே அடிச்சு போட்டுக்கிறாங்க. சாரி, இவ்வளவு தாமதமா வர. உனக்கு யாரையும் காக்க வைக்க பிடிக்காதுன்னு தானே நினைச்சேன். பிடிக்காதுதான். ஆனா விளையாடிக்கிட்டு இருக்கும் போது நேரம் போறதே தெரியாது இல்லையா? விளையாடும் போது சான் வில்லேஜ் ஆளுங்களே அடிச்சு போட்டுக்கிறான். தேவையில்லாம இப்படி குந்தளிக்கிற. அதான் வந்த வேலை முடிஞ்சது இல்ல. யார தேடி வந்தோமோ அவனை கடத்தியாச்சு. அவனை ஏன் இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். சரி சரி, ஆனா நீ தேடி போற அந்த ஆளு உண்மைதான். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனே என்னை தேடி வந்தா இன்னும் சுலபமா முடிஞ்சிடும். முடிஞ்சிருந்தான், ஆனா அப்படி முடியற மாதிரி தெரியலையே. ஆமா, அவன் என்ன மாதிரி ஜிஞ்சுரிக்கின்னு சொன்ன? அத பத்தி என்ன கவலை? அந்த சிஞ்சுருக்கி இல்லனா என்ன? இந்த உலகத்துலதான் நிறைய பேர் இருக்காங்களே. யாரையாவது ஒருத்தரை புடிச்சிட்டு போக வேண்டியதுதான். இவன் மனுஷனே இல்லையா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருக்காரா? நாருட்டோ, தேவையில்லாம அவசரப்படாத. நம்ம ஃபார்மேஷனை விட்டு போகாத. எனக்கும் தெரியும், ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு மாஸ்டர் ஜெரையா சொன்னதை மறந்துட்டியா? கொஞ்சம் யோசி. இது மட்டும் இவன்ட்டு வளரவே இல்லை. அவங்களே வந்துட்டாங்க. உடனே சிகிச்சை அறைக்கு கூட்டிட்டு போங்க. உடம்புக்குள்ள வேற விஷம் இருக்குது. இப்போ விஷமா? உடம்பே ப்ளூவா மாறுது. காராவையா? அவனை எப்படி? ஏதோ சரியில்லைன்னு அப்பவே தோணுச்சு.
சாண்ட் வில்லேஜுக்கு போய் சேர்றதுக்கு இன்னும் 2.5 நாள் ஆகும். அதனால சீக்கிரம் கிளம்பலாம். சரி 2 நாள் ஆகுமா? கிழிஞ்சிச்சு. காயங்கள் எதுவும் அவ்வளோ பெருசா இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, தெரியும், அந்த விஷயம் தானே. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்ல. இதுக்கு மாத்து மருந்து எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல. முதல்ல காரா, இப்ப காக்குரு. இதை எப்படி சமாளிக்கிறது? அப்போ காரா போயிடுவான் நீங்க. 2 நாள்னா அவன் எங்கேயோ போயிடுவான். அப்ப இவன் இங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு போகணும் போல. நருட்டோங்கிற இந்த பரிசு அடையதான் அக்காட்சுக்கி ஆசைப்படுறாங்க. நாங்க நினைச்ச மாதிரி நிச்சயமா அவனை அடைவோம். உன்னை தேடி வராங்கன்னு நினைக்காத. உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்காக தான் வராங்க. 9-tailed fox-அ பிடிக்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். அந்த சக்தியை எப்படியாவது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த அவங்க முயற்சி பண்றாங்க. நாருட்டோ சொல்றதை கேட்கவே மாட்டியா? தேவையில்லாம முன்னாடி போகாத. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதான் சொன்னனே, இவன் கேட்க மாட்டான். அவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி பொறுமையா இருக்கிறது? உண்மை என்னங்கிறது உனக்கும் தெரியும் சாக்குரா. இவனும் ஜிஞ்சிருக்கி, அதனால அந்த 9-tailed fox-ஓட ஸ்பிரிட்டை என் உடலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், அந்த பையன் எங்கிருந்து போயிடலாம் வாங்க. சாக்குறாவும் போய் பார்க்குறேன். காராவும் நானும் ஒண்ணுதான். எங்க 2 பேருடைய உடல்களுக்குள்ளேயும் மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அக்காட்ஸ்கி அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. வெறித்தனமா போயிடுது. சுத்தமா பிடிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க வெறும் மான்ஸ்டர்ஸ். அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்காக எங்களை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. என்னது மிருகமா? எனக்குள்ள இருக்கிற மிருகமும் மிருகம் மாதிரி தான். நான் பிறக்கும் போது ஒரு மிருகம் தான். எங்க 2 பேருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. அவன் காப்பாத்திக்க போராடி இருக்கான். என்னை விட நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். நாருட்டோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு மிருகம் தான். அதனாலதான் மோசமான பேசி அளவைக்காரா கம்னு நீ வேற. காரா வயசு வரை கேக்குதா, அது ஒரு மாதிரியா இருக்கு. தேடி போக ஆரம்பிச்சேன். அந்த அர்த்தம் தெரியாம ரொம்ப நாளா நான் வேதனைப்பட்டேன். ஆனா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும். உயிர் வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஒரு நடப்பணம் தான். ஐயோ, காரா மட்டும் தனியா இருக்கும். இப்ப கூட இவனை பாதுகாக்க இத்தனை பேர் இருக்காங்க, அவனுக்கு யாரும் இல்ல. எங்க 2 பேருக்கும் இதுவும் பொதுவான விஷயம் தான். காரா மாதிரி போடுதான் வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிக்கணுமா என்ன? அவனுக்கு நல்லதே நடக்க கூடாதா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒரு நொடி கூட தாமதிக்காம போயாகணும். என்ன நடந்தாலும் சரி, அவனை காப்பாத்த நான் அங்க இருப்பேன். எனக்கு நல்லதுன்றது இப்பதான் ஏதோ கொஞ்சம் நடந்துச்சு. நாருட்டோ, உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி நாருட்டோ. சுயநினைவு திரும்பிடுச்சு நீ கேள்விப்பட்டது உண்மையா? உண்மைதான். ஆனா பதில் சொல்ற நிலைமையில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். நேற்று இருந்ததை விட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. அவன் 2 நாள் அவஸ்தைப்படுவான். 3 நாள். பாக்கி இது நீங்க தானா? காங்குரு அது அவனேதான்.
வேண்டாம், நீ சிரமப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமா இரு. அது அந்த ரெட் சாண்ட். யார் அவன்? நிஜமாவா? இது எல்லாத்துக்கும் அவன்தான் காரணமா? லார்ட் பாக்கி இது ஒரு ஸ்டோரி இருக்கு போலயே. பாக்கி உடனே பர்சூட் கார்ப்புக்கு தகவல் அனுப்புங்க. அவங்கள உடனே திரும்ப வர சொல்லுங்க. அது வந்து அவங்க கான்க்ரோவை கண்டுபிடிச்சதுல இருந்தே அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் கிடைக்கல. தாமதப்படுத்திட்டும் போல இருக்கு. இப்போ அவங்கள தேடி போறதை விட்டா வேற வழி இல்ல. சார் என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன வேலையா வெளியில போறேன். ஆனா சார், தலைமை அதிகாரிகள் நாளை காலையில மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்களே. எதுக்கும் உதவாதவங்களோட பேசுறதுல எந்த ஒரு நல்லதும் நடக்காது. பேசிக்கிட்டு இருந்தா பத்தாது, இப்ப செயல்ல இறங்கணும். அப்பா, இதுதான் நாங்களும் புலம்பு வந்துடலாம். அவ இழந்து ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஊர்ல இவரு மட்டும்தான் பொறுப்பாகிறாரு போல. கவுன்சிலுக்கு அந்த அண்ணன் தங்கையோட உதவி தேவைப்படுது. ஆனா அவங்க உதவி பண்ண வருவாங்களாங்கிறது தான் அண்ணன் தங்கச்சியா? ஐயோ, ஏதோ ஸ்டோரி இருக்கு போல, ஏதோ பெருசா. சகுரா, நீ சாப்பிடுற ஃபுட் பில்லட்ஸ்னா சும்மா எமர்ஜென்சிக்கு தான். உன் வயசுல இருக்கிற பொண்ணு இப்படி இந்த மாதிரி சாப்பிடுறது எனக்கு என்ன வீடுக்காக போல. என் மேல கோபமா இருக்குன்னா என்ன? யாருமே ஒரு மதிக்க மாட்டேன்றாங்களே. இந்த பெருசுக்கு நாருட்டோ, என்ன விஷயம்? பதில் சொல்லு. நீ இதுக்கு முன்னாடி அவனை பார்த்திருக்கியா? இட்டாச்சி உச்சிஹா. பார்த்திருக்கான். அவன்தான் உன்னை பின்தொடர்ந்து வரானா? இந்த 2.5 வருஷமா நான் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. லேடிஸ் நாளைக்கு தெரியாம அவங்க லைப்ரரிக்குள்ள போய் படிச்சேன். ஊரை விட்டு வந்து நிறைய தகவலை சேகரிச்சேன். இப்பதான் இத்தனை நாளா நான் சேகரிச்ச விவரங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க. கிடையாது, என் கனவுகளை நினைவாக்குற சக்தி இருக்கிறவன். என்னோட இனத்துக்கு நான் மறுஜென்மம் கொடுப்பேன். குறிப்பா ஒருத்தனை நிச்சயமா அழிப்பேன். அவனை தோக்கடிக்க கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். சாஸ்திரிக தான் கத்துருப்பாங்க. கரெக்ட், அதேதான். என்னோட இறைய விட நான் பலசாலி ஆகியே தீரணும். அதுக்கு இந்த பயிற்சியை எடுத்தாகணும். நான் சோர்ந்து போக முடியாது. இவனுக்காகவே எல்லாத்தையும் கற்று சாஸ்கே வச்சுனா. போலன்னு துடிச்சிட்டு இருக்கிற ஆளு அவன் அண்ணன் ஹிட்டாச்சி தான். நான் சொல்றது சரிதானே? அவன் அக்காட்சுக்கியோட ஒரு மெம்பர். இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி உச்சிஹா. நீ சாக தயாரா இருக்கியா? நீ சொன்ன மாதிரியே இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல வெறுப்ப வளர்த்து சக்தி வாய்ந்தவனாக இருக்கேன். என் வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு. அது உன்னை சொல்றதுதான். இப்பவே அதை நடத்தி காட்டுறேன். காராவை தூக்குனதான் அவங்க தான் நினைச்சுன்னுக்குறாங்க அவங்கெல்லாம். நீ அவன் தம்பிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா இட்டாச்சி விட உன் கண்கள்ல அதிக வெறி தெரியுது. கூடிய சீக்கிரமே சாசுக்கு என்ன தேடி வரும். என் சக்தி வேணும்னு ஆசைப்படும். அதனாலதான் அவன் அன்னைக்கு அங்க இருந்து கிளம்புனான். பலசாலி ஆகிறதுக்கு உரோச்சி மாறுதான் உதவி பண்ண முடியும்னு நம்புறான். ஆனா விஷம் நிறைஞ்ச அந்த பாம்பு சாஸ்கேவோட உடம்புக்கு ஆசைப்படுது. அவனை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட 6 மாசம் தான் இருக்கு. ஆனா சாகுராக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சது? இவளுக்கு தெரிஞ்சது கூட அங்க ஒருத்தனுக்கு தெரியல. உரோச்சி மாறும் அக்காட்சுக்கில மெம்பரா இருந்தவன் தான். இது மூலமா நான் சொல்ல வர்றது, நம்ம நம்பிக்கையை இழக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அக்காட்சுக்கே நெருங்கினா உரோச்சி மாறுவ கண்டுபிடிக்கிற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். எப்போ அவனை நெருங்குறோமோ சாஸ்கேவையும் பிடிக்க முடியும். இத்தனை வருஷமா அந்த இட்டாச்சி சாஸ்கேவை மட்டும் கஷ்டப்படுத்துறது இல்லாம இப்போ நருட்டோவையும் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டானா? இவங்க 2 பேரையும் காப்பாத்துற பொறுப்பு என்கிட்ட இருக்கு.
சந்தோஷமா தான் இருக்கு. அறிவும் வளர்ந்துருக்கு, பவரும் வளர்ந்துருக்கு. எங்க போறாரு? அவங்க யாரையோ போய் கூப்பிடுறேன்னு சொன்னாரு, அதுவா? ஒரே ஒரு தாத்தா, ஒரே ஒரு பாட்டி. யாரும் வந்திருக்காங்க போல. தங்கச்சி முடிச்சிட்டு தான் இருக்கியா? பிரதர் இவங்க சிஸ்டர் தான் தங்கச்சியா? ஏய், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி? கேக்குதா? உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பாங்க தேடி வர்றாங்கன்னா. பல்லு காணும், கண்ணு காணும், என்னையா? பெருசு குசுமு தானே உனக்கு? செத்துட்டியா என்ன? என்னாச்சு? பாட்டி இந்த தாத்தா விளையாண்டுக்கிறாங்க. கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன்டா. ஐயோ, பாட்டி கொஞ்சம் கோளாறு தான் போல. விளையாடுறது நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? மரியாதைக்குரியவர்களே, இன்னும் வந்தது அமைதியாயிட்டாங்க. நான் இங்க உங்க 2 பேரையும் உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். உதவி பண்ணுங்க. எப்படி தூசி படிச்ச பழமையான புத்தகத்தை பீரோ ஓரமா வைப்பீங்களோ அப்படித்தான் நாங்களும். அப்படிப்பட்ட எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? அகாட்சுகிங்கிற ஒரு அமைப்பு ஷுகாகுவை கைப்பற்றிட்டாங்க. இப்ப நம்ம செயல்படலன்னா பிரச்சனை பெருசாயிடும். அது உங்க தலைமுறை பிரச்சனை. எதுக்காக எங்க கிட்ட கேக்குறீங்க? 5 நாடுகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களோட உங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியும். பல தலைமுறைகளை பார்த்தவங்களுக்கு பல பேரோட கூட்டணியும் இருக்கும். பெரிய ஆள் தான் போல. எங்களோட வேலை சுலபமாகும், இன்னும் வேகமா முடியும். நாங்க ரிட்டையர்ட் ஆகிதான் பல வருஷம் ஆகுதேப்பா. இந்த உலகத்தை விட்டு நாங்க விலகி இருக்கிறது உனக்கு தெரியாதா இல்ல மறந்துட்டியா? உதவி செய்ய மனசு இல்லைனாலும் கடைசியா என் பேரனை பார்க்க ஆசையா இருக்கு. அப்ப இது உங்களுக்கு சாதகமா அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க பேரு அந்த அகாட்சுகிங்கிற அமைப்புல மெம்பரா இருக்காங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த உருண்டை இவங்க பேரனும் லேடி ஜியோ இருக்கலாம். ஏன்னா அவன் தானே ஸ்டாண்டால. இந்த நருட்டோ பையன் பேசாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. இவன் பேசி பேசி எப்படி அந்த சாபு சாவை அள வச்சிட்டானோ அந்த மாதிரி இவன் பேசினாலே எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி உறுதியா நல்லா இருந்தாலும் அந்த வலி அவன் பேசுறப்போ அவனுக்கு இருக்கிற வலி, காரா வலி, அதெல்லாம் வந்து அவன் வாயால கேட்கறதுக்கு இன்னுமே அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுது. நீ எதுவுமே சொல்லார, நாங்களே ஒரு இதுல இருக்கோம், நீ அது பேச பேச எங்களை அள வச்சிடறான். ஆனா அந்த லைன் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. காரா வந்து வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க கூடாதா, சந்தோஷமே படக்கூடாதா அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா, எங்களுக்கே காராவை பாக்குறப்போ அவ்வளவு ஃபீல் ஆகுதுன்னா, இப்ப நருட்டோக்கு வந்து பெருசு இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாத்தாங்க, அவனுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணாங்க. இந்த மாதிரி அவனுக்கு ஆபத்து இருக்குன்றப்போ ஒரு முறையும் வந்து காப்பாத்தாங்க. பெருசு காப்பாத்துது, இல்லைன்னா கக்காஷி, இப்படி காய் ஒருத்தரை வந்து காப்பாத்துறாங்க. பட் வந்து காராக்கா அப்படி யாருமே இல்லை. அந்த சாண்ட் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இல்லை, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அவனே பாதுகாத்துக்கிட்டாதான் உண்டு. அவனையும் பார்த்துக்கிட்டு அந்த ஊரையும் பார்த்துட்டு இருந்தான். இப்போ இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஊருக்காக தான் சண்டை போடுறான், தனக்காக சண்டை போடல. அவனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது அவன் கூட இருக்கான், அவன் ஒருத்தன் இருக்கான், டெம்மாரி இருக்கு, அவ்வளோதான் போல இருக்கு அந்த ஊர்லேயே. ஒரு மாதிரி அவன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்குன்னு ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்லை. இப்போ இவன் நருட்டோன்னு ஒரு ஃப்ரெண்டு இவனுக்கு கிடைக்கலன்னு வச்சுவங்க, சுத்தம் ஒன்றுமே இல்லை. அவன் செத்தா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இவன் இருக்கிறதுனால தான் இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான். அதுதான் வந்து டெம்மாரிக்கு அவ்வளோ ஃபீல் ஆகுது. நாங்கள் வந்து அவனுக்கு அண்ணன் தங்கச்சியாக பழகிருக்கோம், எங்களுக்கு இருக்குது, நீ யாருன்னே தெரியாத ஆள், ஆனால் அவனுக்காக நீ கண்ணீர் வர்றான்றப்போ அவளுக்கு அது அவ்வளோ பெருசாக தெரியும். அதான் அவன் இப்போதான் வந்து திருந்தி வாழ்ந்து ஏதோ ஒன்று பேர் வாங்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்டேஜ் வர இடத்துல அவனை வந்து இப்படி அடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து
இப்போ வரைக்குமே என்னால் தாங்க முடியல. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்காசுக்கு ஏதோ நிறைய பேசினாங்க, ம். பவர்ஃபுல்லு அது இதுன்னு சொன்னாங்க. காரா பற்றி 2-3 பேர் தான் பேசியிருந்தாங்களே, என்னடா அது காராவே மறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ம். எனக்கு இன்னுமே வந்து அந்த காரா நினச்சாதான் ரொம்ப ஃபீலாக இருக்கு. ஏன்னா அவன் இப்பதான் அது என்ன சொல்றது, இப்பதான் ஒன்று கிடைச்சிச்சு. மக்கள் வந்து இப்பதான் அவனை பார்க்குறாங்க. அவனை பார்க்குற விதமே லைட்டாக மாறுற ஸ்டேஜ் அது. அது கூட அவனுக்கு வந்து கிடைக்கல, அதுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கே அவங்க ஊரில் இடம் அதுக்குள்ளே அடுத்த தலைவர் பார்க்குறேன்ட்டு ஒரு எதுவுமே இல்லை. என்னதாண்டா அவனுக்கு இப்போ நருட்டோ ஒருத்தன் மட்டும் ஒன்று நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, சுத்தம் அப்படியே மூடி மறைச்சிட்டு போயிடுவாங்க போல இது. ஆனால் அக்காசுக்கிக்கு வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது தெரியுது. பட் எங்களுக்கு இன்னும் அந்த காரால் தான் கண்ணிலே நிற்கிறான். ஐயோ என்ன ஆகிடுமோ, நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், மேபி ஃப்யூச்சரில் வந்து அக்காசுக்கியை பற்றி நம்ம வேறு விஷயங்கள் தெரிய வரும். நம்ம கூட மாறலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட்டு ஒரு அக்காசுக்கி மேலே அவ்வளோ இது ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்டோரி வரப்போ அது ஓகேங்க. பட் இப்போ இந்த இப்போ இடத்துல ஒரு கேரக்டர் இருக்கு, அதை பற்றி சுத்தமாக கண்டுக்கல அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இருக்கு. அது ஒன்று தான். அண்டு வந்து இப்போ சாண்டு சைடும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டோரி இருக்க போல இருக்கு. இப்போ வந்தவன் என்னன்றது தெரியல. அவன் பேர் கேட்டாலே அங்கே எல்லாம் அலறாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன சொல்றது பொறுப்பாக இருக்காரு. அது என்ன ஏதுன்ட்டு நீங்களாம் தண்டமாக பேசினுக்கிறீங்க, நான் போய் ஹெல்ப் கேட்குறேன்னு இது அந்த மலை மேலே ஏறி ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க என்னடானா ஒரு பேரன்னும் போது இவர் கரெக்டாக அதை சொன்னார், அட்டாசிக்கில் சேர்ந்துருக்கான்ட்டு. மேபி இப்போ அந்த ஆமை கூட இருக்கு, அதுதான் இவங்க பேரனா என்னன்னு தெரியல. ஆனால் அவன் மனுஷமாயே இல்லைங்களேங்க, பப்பட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வாய் அதெல்லாம் பார்த்தா ஒரு பப்பட் மாதிரி தான் இருந்துச்சு, மனுஷ உருவத்திலே இல்லை. இது என்னன்னே தெரியல. இது ஒரு பெரிய ஸ்டோரியாக போகும் போல். எப்பவுமே ஒரு எபிசோடு வந்து அப்படி ஒரு எங்கேயாவது ஒரு ஃபன்னு அப்படி இப்படி இருக்கும். இது ரொம்ப சீரியஸாக போகுது வர வர. இப்போ புதுசாக வந்திருக்க அந்த பாட்டி யார், இது என்னன்றது இனிமேல் தான் தெரியும். பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆனால் எபிசோட். அக்காசுக்கி வந்து இப்போவே நிறைய பவரோட தாங்க இருக்காங்க. இன்னமும் அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி எவ்வளோ இருந்தாலும் பத்தாது போல இருக்கு அவங்களுக்கு. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்து எடுத்துக்க பார்க்குறாங்க அவங்க. அண்ட் வந்து அவன் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, இப்போ வந்து இவனை பிடிச்சிட்டோம், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, நம்மளுக்குன்னு ஆளா இல்லைன்றான். அப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி ஜிஞ்சுரிக்கு இருக்காங்க, எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ இதே வேலையாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்குங்க. ஸோ இது இன்னும் வேட்டைங்க இவங்க தொடர்ந்துட்டே தான் இருப்பாங்க. நருட்டோ காரா மட்டும் டார்கெட்டில் இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்காங்க போல இருக்கு. அதான் அப்போ 9 டைல்ன்றாங்க, இவன் வந்து 1 டைல்னா அப்போ 1 to 9 வரைக்கும் அதுக்கும் மேலே இருக்கா என்னன்னு தெரியல. நருட்டோ 9 அதுக்கு மேலே இருக்கா, ஏன்னா அவன் நிறைய பேர் இருக்குன்றான். ஸோ இது எத்தனை இருக்குன்றதே தெரியல இன்னும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.